மக்களே, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆன சசி இயக்கத்தில் வெளியான நூறுசாமி படம் ஃபர்ஸ்ட் ஷோவே போயிருந்தேன். அந்த ஷோல எனக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல உமன் சென்ட்ரிக் ஒரு ஃபிலிமை தான் எடுத்துட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். அதுவும் உண்மையான சம்பவம் 2019 நடந்த கொரோனாக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அதை கதையா வந்து மாத்தி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குதா இல்லையா, அந்த படம் சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நபர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு காலைல 11:30 மணி ஷோ தான் எங்கள் ஏரியாவில் இருந்தது. அந்த ஷோக்கு தான் நான் போயிருந்தேன். ஓகே, ஸோ ஒரு விஜய் ஆண்டனி படம் அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் ஆண்டனி படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், ஏதாவது சொல்ல வர விஷயம் இருக்குமே அப்படின்றத யோசிச்சு தான் நான் அந்த படத்துக்கும் போனேன். போன உடனே கதையோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் இறந்துடுறாரு. ஓகே, அவங்க கணவர் இறந்துடுறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவோட கேரக்டர், ஸோ இந்த படத்தோட மெயின் கேரக்டர் யாருன்னா சஸ்திகா. குறிப்பா செல்வின்ற நேம்ல அந்த கேரக்டரை பண்றாங்க. அவங்க 2 பேருக்கு அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு தனியா ஒரு வில்லேஜ் ஏரியால ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் தனியா 2 பசங்களை படிக்க வைக்கிறது, சிங்கிள் பேரண்டா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு புரியும். ஏன்னா இனிஷியலா நானும் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறதால அந்த ஸ்டோரியோட விளக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு சிங்கிள் உமனா அந்த மாதிரி இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றத அழகா அந்த படத்துல எடுத்து காமிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன மூமெண்ட். அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லாத மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட் அதை ரிவீல் பண்ணும்போது எவ்வளோ ஃபேஸ் பண்றாங்க இந்த சொசைட்டில, குறிப்பா ஆண்களிடம் இருந்து பெண்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத தத்ரூபமா அந்த கதைக்களத்துல காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தாங்க. அதுல குறிப்பா சஸ்திகாவோட ரோல் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில அவங்க எமோஷன்ஸும் சரி, அவங்க பேசுற ஷோகேஸ் பண்ற எல்லாமே பக்கவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செமையா பண்ணியிருக்கீங்க சஸ்திகா அப்படின்றத சொல்லியே ஆகணும். வேற மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹரிஷ் கல்யாண் படத்துல எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துல சஸ்திகாவுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கதையோட ஸ்டோரி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சிங்கிள் உமனா 2 பசங்களை வளர்க்குறாங்களே, ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஓகே, ஸோ அந்த செகண்ட் மேரேஜ், இப்போ இதே மேரேஜ் அப்படின்றது அவங்களுக்கு தோணுது. அதை வெளிப்படுத்தினா இந்த சொசைட்டி என்ன நடக்கும், இந்த சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்குமா, அதை அக்செப்ட் பண்ற மனநிலையில தான் அந்த சொசைட்டி இருக்குமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பாயிண்ட்ல ரிவீல் பண்றாங்க. அதை ரிவீல் பண்ணும்போது அதை அவங்க பசங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை பண்ணணும். ஸோ அந்த பசங்க அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை அவங்க பசங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது அந்த பசங்களோட ரியாக்ஷன் அது அம்மாக்கு எதிராக திரும்புது. ஒரு பாயிண்ட்ல திரும்பினவொன்னே அங்க அம்மா பையன்ற மாதிரி ஒரு போர் மாதிரி சின்ன கொஞ்ச நேரம் போகும். அதுக்கப்புறம் ஸோ அம்மா சொல்ற விஷயம் கரெக்டு தான் அப்படின்றது பையனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் ஆகும். ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் 2 பசங்களும் சேர்ந்து அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மாக்கு இதுல பசங்களுக்கும் கல்யாணம் பண்ற வயசு, அந்த வயசுல அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிக்கிறாங்களா இல்லையா, அதை தாண்டி இதுல வர இன்னல்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதா ஒரு பெரிய கதைக்களமா இந்த படத்துல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, அதுல குறிப்பா ஒரே ஒரு ஃப்ரேம் வரும். ஒரு ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சீன் வரும். அதுல இந்த இனிஷியல் இந்த டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு இருக்கும். அதுல அவங்க சொல்ல வர கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வேற மாதிரி ஒரு ஆழமான கருத்து. கண்டிப்பா இந்த சொசைட்டிக்கு தெரிய வேண்டிய கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை அவ்வளோ அழகா அவங்க வந்து அந்த ஃபீலிங்கோட எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து செமையா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சீன், ஒரு டீச்சர் கூட பேசும்போது வெளிப்படையா வரும். ஒரு சிங்கிள் உமனா இந்த ஆண்கள் கெட்டிய மாட்டிக்கிட்டு ஒரு நரக வாழ்க்கை வாழ்றேன், என் ஹஸ்பண்ட் என்னால கொலை பண்ணா கூட ஒரு 12 வருஷம் தான் நான் போய் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இங்க வாழ்ற வாழ்க்கையே ஒரு நரகம் மாதிரி இருக்கு, டெய்லி சிறையில இருக்கிற மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க சொன்னதும் சரி, அவங்க சொல்ற ஒவ்வொரு வரிகளும் இருக்கு இல்லையா, அது அனைத்துமே உண்மை. ஏன்னா இந்த சொசைட்டில ஒரு உமன் வந்து எங்க போனாலும் இந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க. அது மேரேஜ் ஆன உமனா இருக்கட்டும், மேரேஜ் ஆகாத உமனா இருக்கட்டும், எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ற விஷயத்த அங்க அழகா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. எனக்கு பர்சனலாவே அந்த இடம் கனெக்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வெளிப்படுத்தின வரிகளும் சரி அந்த டயலாகும். ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்தவரையும் ஒரு ஆண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அவங்க
அவர் வந்து திரும்ப சரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கப்பான்றத அந்த குடும்பமே ஒத்துக்கும். அவங்களுக்கு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, நீ பண்ணிக்கப்பா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு ஆண் அந்த 2வது மேரேஜ் பண்ணா ஏத்துக்கிற சமூகம், இதே ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆண் பண்ணா சரி, பெண் பண்ண தவறுன்ற பாக்குற கண்ணோட்டத்துல தான் நிறைய இருக்கு. ஏன் இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மாத்தி ஜாதி கல்யாணம், மதம் மாத்தி மதம் கல்யாணம், இதெல்லாமே நடந்தாவுமே கொல்ற கும்பல் இன்னும் இருக்காங்க தானே இருக்காங்க, கொலை பண்ற கும்பல் இருக்கு தானே செய்யுது. அது மாறுதா? இதெல்லாம் மாறணும் அப்படின்ற ஒரு இது வந்தாலுமே, ஆனா அது மாறுதல் முழுசா ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறுதல் இருக்கு. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கரண்ட் ஜென்ரேஷனோட அப்பா அம்மாவா இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை அக்செப்ட் பண்றது இல்லை. அதை தத்ரூபமா இந்த ஸ்டோரியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுல அந்த ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டிய நிறைய கருத்துக்கள் இந்த படத்துல இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது, எந்த விதமான மாற்று இல்லை. அதை கண்டிப்பா பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் புரிஞ்சுக்கணும். ஆணவ படுகொலை பண்றது, ஒரு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா அவங்கள போயிட்டு இது பண்றது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜாதி மதம் இது எல்லாமே பெருசா தெரியும். சொந்த பொண்ணை விட, சொந்த பையனை விட, அந்த பாசத்தை விட மற்ற எல்லாம் பெருசா தெரிகிறத கொண்டாடக்கூடிய மக்கள் தான். என்ன என் பொண்ணு போனா போது பரவாயில்ல, நான் என் ஜாதி தாண்டா முக்கியம் அப்படின்றத அது கெத்தாவும் சீனாவும் பேசுற இதுதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வெளியே வந்து இல்லை மாறிட்டா அதெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னைக்கும் மாறாது. ஆனா அதுவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ கஷ்ட காலத்துல ஏதாவது ஒரு பிளட் வேணும்னா கூட அடுத்த ஜாதியில இருந்து பிளட் வாங்கி ஏத்திப்பாங்க உயிர் போற நிலைமை வந்தா. ஆனா மற்ற இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தா அதை மட்டும் அவங்க ஏத்துக்க முடியாது. இதுல என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த படத்துல அது சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த மறுமணம் அப்படி 2வது மேரேஜ் அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சமம் அப்படின்றத சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா 2019 ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, அது வேற மாதிரி. அது ரியலாவே செல்வி ஏழுமலை அப்படின்றது கல்யாணம் ஆயிருக்கு, பல தடைகளை தாண்டி கல்யாணம் நடந்திருக்கு. அந்த ஒரு மெசேஜை சொசைட்டிக்கு சொன்ன அவங்களுக்கும் பெரிய பாராட்டுகள். அந்த படத்தை அந்த ஸ்டோரி எடுத்துட்டு வந்து இங்க படமா பிரசன்ட் பண்ண சசி அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனியோட ரோல் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவார், பெருசாலாம் வரமாட்டார், கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்தாரு. ஆனா அந்த வந்த சீனுக்கும் அந்த கெட்டப் அந்த ஸ்லாங் எடுத்து பேசணும்ல, ஆவட்டம்பா ஆவட்டம்பா அப்படின்ற ஒரு டைலாக் நல்லாவே ரீச் ஆயிருக்கு, நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு, செமையா இருக்கு. இன்னொரு பக்கம் 2 பசங்களா பண்றவங்க தான் அஜய் திஷன் மற்றும் சக்தி. விஜய் டிவில வந்திருப்பார் சக்தி. அந்த பசங்கள்ல அஜய் திஷனோட ரோல் சூப்பரா இருந்தது, ரொம்ப பயங்கரமா அந்த ரோலை பண்ணியிருந்தாரு. அவரால் தான் இந்த கதைக்களம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. பட் அவருடைய எமோஷன்ஸும் சரி, அவர் அதை வெளிப்படுத்துற விதமும் சரி செமையா இருந்தது. அதை பர்ஃபெக்டா அவரும் ப்ளே பண்ணியிருந்தார், சக்தியும் ப்ளே பண்ணியிருந்தார். ஓகே, அதை தாண்டி அங்கங்க இன்னும் சொல்ல கேரக்டர்ஸ்லாம் வருது. அதுல குறிப்பா கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருந்தது இல்லையா, வயிறு குலுங்க குலுங்க கிளைமேக்ஸ் சீன்ல சிரிச்ச ஒரு சம்பவத்தையும் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கிளைமேக்ஸ்ல பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்க்கும்போது நான் தியேட்டர்லயே வந்து கம்மியா தான் போனோம், படத்துக்கு நிறைய பேர் இல்லை, கம்மியான இருந்த ஆட்களே கம்மி தான் நான் போன தியேட்டர்ல. ஓகே, அதுல நான் சிரிக்கிறத பார்த்து எல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா கிளைமேக்ஸ் சீன் ஒரு காமெடியா ஃபன் எலமெண்ட் ஃபுல்லா வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்க. என்னோட மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10க்கு 8.5 மதிப்பெண் கொடுக்கலாம், 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுக்கலாம். கண்டிப்பா இதை நீங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். இல்ல இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், இதெல்லாம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பா இது ஒரு சொசைட்டிக்கும் கரண்ட் நிலைமைக்கும் ஒரு தேவையான படத்தை அங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை விஜய் ஆண்டனி அதை ப்ரொடக்ஷனா எடுத்துன்னு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதுமே ஒரு பெரிய சக்சஸா தான் நான் பார்க்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இதுல இருந்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. இதுல நீங்க ஃபேமிலியா போனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கிற படம். இதை எப்படி ஒரு ஆணுக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கோ அதே சமூகம் பெண்ணுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி என்ன, ஏன்னா அவங்கள மறுமணமும் பண்ண விட மாட்டாங்க, அதுக்கு பண்ணாம பின்னாடி அவங்க வேலைகள் என்னென்னலாம் காட்டுறாங்கன்றத அனைத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்க தயவு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.